Hi friends, welcome to Rainbow Civil Service Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Human Development Indicators in Tamil Nadu and a comparative assessment across the country. இந்த டாபிக் எந்த யூனிட்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 9ல இருந்து வருது. ஸோ தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த டாபிக் கீழே வரக்கூடியது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜியாகிரஃபி புக்கோ இல்லை சமச்சீர் கல்வி புக்கில் இருக்கக்கூடிய அனைத்து புக்கில் இருந்தும் நம்ம எங்கெங்கெல்லாம் வந்து இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் பற்றி கவர் ஆகுதோ எல்லாமே நம்ம எடுத்திருக்கோம் இந்த வீடியோவில். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்பப்போ உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடான வீடியோஸ் வந்து உங்களை சேர்ந்துடும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 10th ஜியாகிரஃபி. ஸோ 10th ஜியாகிரஃபியில் யூனிட் 5ல ஹியூமன் டெவலப்மெண்ட்டை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பற்றி தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். டாக்டர் மஹபூபுல்லா defined as human development is a process of enlarging the range of people's choice, increasing their opportunities for education, healthcare, income and empowerment. It covers the full range of human choices from a sound physical environment to economic, social and political freedom. ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத பற்றி டாக்டர் மஹபூபுல்லா அப்படிங்கிறவர் வந்துட்டு டிஃபைன் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் என்லார்ஜிங் த ரேஞ்ச் ஆஃப் பீப்புள்ஸ் சாய்ஸ். மக்களுடைய சாய்ஸை வந்து என்லார்ஜ் பண்ணுறது அண்ட் அவங்களுடைய எஜுகேஷன், ஹெல்த் கேர் அண்ட் இன்கம் அண்ட் எம்பவர்மெண்ட்டோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் சாய்ஸஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ ஃப்ரம் தி ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட்லேருந்து எக்கனாமிக், சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் வரைக்கும் எல்லாமே ஹியூமன் அவங்களுடைய சாய்ஸஸை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் தான் வந்துட்டு ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மக்களுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறத பற்றி, அப்போ அந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது எஜுகேஷன், ஹெல்த் கேர் அண்ட் இன்கம் இந்த விஷயத்துலாம் ரொம்ப டெவலப்டாக இருக்காங்க அப்படின்னா தான் வந்து பேசிக்காக அதை ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். Measures of human development. Human Development Index is a composite index focusing on 3 basic dimensions of human development. So Human Development Index அப்படிங்கிறது வந்து ஒரு 3 பேசிக் டைமென்ஷன்ஸை பேசிக்காக கொண்டது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெல்த்து. ஸோ லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த். ஸோ பிறந்த அப்போது ஒருத்தங்க எவ்வளோ வாழ்நாள் வாழ முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஹெல்த்து. அண்ட் எஜுகேஷன், எக்ஸ்பெக்டட் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங் ஃபார் ஸ்கூல் ஏஜ் சில்ட்ரன் அண்ட் ஆவரேஜ் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங் ஃபார் தி அடல்ட் பாப்புலேஷன். அதாவது ஸ்கூல் ஏஜ் சில்ட்ரன் இருப்பாங்க இல்லைங்களா ஒரு நாட்டில், அவங்களுடைய எக்ஸ்பெக்டட் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங் அண்ட் அடல்ட் பாப்புலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஆவரேஜாக எவ்வளோ வருஷம் ஸ்கூல் போயிருக்காங்க அப்படிங்கிறது ரெண்டையும் கால்குலேட் பண்ணி எஜுகேஷன் டைமென்ஷனில் ஒரு நாடு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. அடுத்து இன்கம். ஸோ மெஷர்டு பை கிராஸ் நேஷனல் இன்கம் அண்ட் பெர் கேபிட்டா இன்கம். ஸோ கிராஸ் நேஷனல் இன்கம் அண்ட் பெர் கேபிட்டா இன்கமையும் வச்சு ஒரு நாட்டில் மக்களுடைய இன்கம் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ ஹெல்த், எஜுகேஷன் அண்ட் இன்கம் இதை மூணையும் ஒரு நாட்டில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணி தான் வந்து அந்த நாடு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஹியூமன் டெவலப்மெண்ட் கிளாசிஃபிகேஷன். Human Development Index classifications are based on HDI fixed cutoff points which are derived from the quarterlies of distributions of the component indicators. ஸோ இந்த காம்பனண்ட் இண்டிகேட்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஜென்ரலாக வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை டிரைவ் பண்ணுறாங்க. ஸோ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து ஒரு கட் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க, ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம். ஸோ த HDI ஆஃப் லெஸ் தென் 0.50 is used for low human development. ஸோ ரொம்ப குறைவான மனிதவள மேம்பாடு இருக்கக்கூடிய நாடுகளில் வந்துட்டு 0.550க்கு கீழே வந்து HDI இண்டெக்ஸ் இருக்கும். அதே 0.550 to 0.699 வரைக்கும் இருக்கக்கூடியது மீடியம் ஹியூமன் டெவலப்மெண்ட் இருக்கக்கூடிய நாடுன்னு சொல்லுவாங்க. அதே ஹை ஹியூமன் டெவலப்மெண்ட் இருக்கக்கூடிய நாடு வந்து 0.7 to 0.799 வரைக்கும் இருக்கக்கூடியது. அண்ட் வெரி ஹை ஹியூமன் டெவலப்மெண்ட் இருக்கிறது 0.8 ஆர் கிரேட்டர் தென் 0.8 அந்த கண்டிஷனில் இருக்காங்க அப்படின்னா ஹியூமன் டெவலப்மெண்ட்டில் ரொம்பவே வெரி ஹை ஹியூமன் டெவலப்மெண்ட் இருக்க நாடுகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் ஸ்டாண்டர்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11th எக்கனாமிக்ஸ் புக்கில் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். 11th எக்கனாமிக்ஸ் புக்கில் சாப்டர் 7 அதாவது இந்தியன் எக்கனாமி அப்படிங்கிற லெசன்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம்.
ஸோ அதில் 7.1 அப்படிங்கிற சாப்டரில் மீனிங் ஆஃப் growth and development அதிலிருந்து we have to study. The country's economic growth is usually measured by national income indicated by gross domestic product. The GDP is the total monetary value of the goods and services produced by that country over a specific period of time, usually 1 year. ஸோ ஒரு நாட்டுடைய growth, எக்கனாமிக் growth, பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது அந்த நாட்டுடைய ஜிடிபியை கால்குலேட் பண்ணி கண்டுபிடிக்கக்கூடியது. ஸோ ஜிடிபி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் மானிட்டரி வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஒரு நாட்டில் ஒரு வருஷத்தில் எவ்வளோ பொருள்கள் உற்பத்தி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத பணத்தால் மெஷர் பண்ணி ஒரு வருஷத்துக்கு சொல்லக்கூடியது அந்த நாட்டுடைய ஜிடிபி growth அப்படின்னு சொல்லக்கூடியது. The level of economic development is indicated not just by GDP but by an increase in citizens' quality of life or well-being. The quality of life is being assessed by several indices such as Human Development Index, Physical Quality of Life Index and Gross National Happiness Index. அதாவது ஒரு நாட்டுடைய growth ஜிடிபியை வச்சு நம்ம மெஷர் பண்ண முடியும். பட் அந்த நாட்டுடைய டெவலப்மெண்ட், எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இருக்கா, மேம்பாடு இருக்கா அப்படிங்கிறது வந்து நம்ம ஜஸ்ட் ஜிடிபி வச்சு கண்டுபிடிக்க முடியாது. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸோடைய வாழ்க்கை தரம் எந்த அளவுக்கு இருக்குது, அதாவது குவாலிட்டி ஆஃப் லைஃப் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் we can find it out. ஸோ அதை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு சில இண்டெக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், ஃபிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் அண்ட் கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ். இது மூணையும் மெஷர் பண்ணி தான் ஒரு நாட்டில் சிட்டிசன்ஸோட வாழ்க்கை எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். On the basis of the level of economic development, nations are classified as developed and developing economies. ஸோ ஒரு நாட்டுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை வச்சு தான் வந்து நம்ம டெவலப்டு அண்ட் டெவலப்பிங் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு பிரிக்கிறோம். ஸோ டெவலப்டு எக்கனாமிஸ் ஆர் தோஸ் கண்ட்ரீஸ் விச் ஆர் இண்டஸ்ட்ரியலைஸ்டு, யூட்டிலைஸ் தேர் ரிசோர்சஸ் எஃபிஷியன்ட்லி அண்ட் ஹேவ் ஹை பெர் கேபிட்டா இன்கம். ஸோ ஒரு நாடு வளர்ந்த நாடு, அதாவது டெவலப்டு எக்கனாமி அப்படின்னா அந்த நாடு வந்து ஃபுல்லாக இண்டஸ்ட்ரியலைஸ் ஆகிருக்கும். ஸோ அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்ஸை ஃபுல்லாக எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. அண்ட் ஹேவ் ஹை பர் கேபிட்டா இன்கம், ஒவ்வொரு தலா வருமானம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த தலா வருமானம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்ஏ, கனடா, யூகே, ஃப்ரான்ஸ் அண்ட் ஜப்பான் இதெல்லாம் வந்து டெவலப்டு எக்கனாமிஸ்க்கு எக்ஸாம்பிள். ஸோ டெவலப்டு எக்கனாமிஸ் ஆர் ஆல்சோ டேர்ம்ட் as advanced countries. On the other hand, countries which have not fully utilized their resources like land, mining, workers, etc. and have low per capita income are termed as underdeveloped economies. அதாவது ஒரு நாடு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸை சரியாக யூஸ் பண்ணிக்கல அப்படின்னா அந்த நாட்டில் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஸோ அங்கே லோ பெர் கேபிட்டா இன்கம் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட நாடுகளை வந்து அண்டர் டெவலப்டு எக்கனாமிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ் ஆர் சப்-சஹாரன் ஆஃப்ரிக்கா, Bangladesh, Myanmar, Pakistan, Indonesia, etc. And they are also termed as underdeveloped countries or backward nations or third world nations அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்தியன் எக்கனாமி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு லெசன், அதாவது சாப்டர் 8 11th எக்கனாமிக்ஸ் புக்கில் இருந்து பார்க்க போகிறோம். அதில் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் பற்றி என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அதில் 8.14 டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் அப்படிங்கிறது ஒரு டாபிக் இருக்கும். ஸோ 8.14.1 ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து ரொம்ப முக்கியம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். United Nations Development Program has been publishing Human Development Report annually since 1990. HDA developed the government to the real uplifting of standard of living of the people. ஸோ யார் வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறவங்க தான். ஸோ யுஎன்டிபி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க வந்து ஒவ்வொரு வருஷமும் ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்டை 1990 ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. Human Development Index. HDA was developed by the Pakistani economist Mahbubullah and the Indian economist Amartya Kumar Sen in 1990 and was published by the United Nations Development Program. It is constructed based on life expectancy index, education index and GDP per capita. அதாவது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸுங்கிறத யார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறாங்க, டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானி எக்கனாமிஸ்ட் அண்ட் இந்தியன் எக்கனாமிஸ்ட் 2 பேர் சேர்ந்து. ஸோ பாகிஸ்தானை சேர்ந்த மஹபூபுல்லா அண்ட் இந்தியாவை சேர்ந்த அமர்த்தியா குமார் சென் இவங்க 2 பேர் சேர்ந்து தான் கண்டுபிடிக்கிறாங்க அண்ட் யுஎன்டிபி கிட்ட கொடுக்குறாங்க, ரைட்டுங்களா. ஸோ அதுலேருந்து யுஎன்டிபி அதை அடாப்ட் பண்ணிவிட்டு இப்போது இந்தியா மட்டும் இல்லை எல்லா நாடுகளுக்குமே ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ரிப்போர்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க.
HDI is based on the following 3 indicators. ஸோ HDI வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், 3 indicators வச்சு தான் பார்ப்போம். ஒன்று வந்து longevity is measured by life expectancy at birth. அதாவது வந்து எவ்வளோ நாள் வாழ்கிறோம், வாழ்நாள் காலம் அப்படின்னு சொல்லுவோம் longevity அப்படிங்கிறது. ஸோ பிறக்கும்போது ஒரு குழந்தை பிறக்கும்போது அது எவ்வளோ காலம் வாழ்வதற்கு அந்த நாட்டில் வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத வச்சு கண்டுபிடிப்பாங்க. So longevity is measured by life expectancy at birth and educational attainments. And third one is standard of living measured by real GDP per capita. So real GDP divided by per capita போட்டுட்டு they can find it out standard of living. The performance in each dimension is expressed as a value between 0 and 1 by applying the following formula. ஸோ ஒவ்வொரு டைமென்ஷனையும் வந்துட்டு எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். டைமென்ஷன் இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு actual value minus minimum value divided by maximum value minus minimum value. ஸோ இந்த ஃபார்முலா வச்சு தான் வந்துட்டு ஒவ்வொரு டைமென்ஷனையும் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஃபைனலாக ஒரு இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. According to Planning Commission's National Human Development Report 2011, HDI has improved significantly between 1980 and 2011. That is, the HDI went up from 0.302 in 1981 to 0.472 score in 2011. ஸோ இந்தியாவில் வந்துட்டு நேஷனல் ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிறத பிளானிங் கமிஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ யார் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக். ஸோ பிளானிங் கமிஷனுக்கு பதிலாக நிதி ஆயோக் வந்துருச்சு. அவங்க தான் வந்து நேஷனல் ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஆஸ் பர் 2011 ரிப்போர்ட் படி 2011 கம்பேர் பண்ணுறப்போ, அதாவது 1980s கூட 2011 கம்பேர் பண்ணுறப்போ 2011 நம்மளுடைய HDI வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதாவது மனிதவள மேம்பாடு அப்படிங்கிறது இந்தியாவில் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 0.3லிருந்து 0.47 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 0.17 இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம். As per latest Human Development Report 2016 by the United Nations Development Program, India has been ranked 131st out of 188 countries. அதாவது 188 நாடுகளில் இந்தியாவுடைய நிலைமை வந்து பார்த்தீங்கன்னா 130 131 தான் இருக்கும். 2016 ரிப்போர்ட் படி 131வது இடத்துல இருக்காங்க. Out of 188 countries, India lies in medium human development bracket. ஸோ இந்தியாவில் வந்துட்டு ரொம்ப லோவும் கிடையாது ஹியூமன் டெவலப்மெண்ட், ரொம்ப ஹைன்னு சொல்ல முடியாது, மீடியமில் இருக்கும். The other nations such as Bangladesh, Bhutan, Pakistan, Kenya, மியான்மர் அண்ட் நேபாள் அட்டைன் தி மீடியம் ஹியூமன் டெவலப்மெண்ட். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா மீடியம் டெவலப்மெண்ட் கண்டிஷனில் தான் இருக்காங்க. The HDI 2016 stated that regional disparities in education, health and living standards within India has caused India's downfall to 27% on HDI score. அதாவது 2016 ரிப்போர்ட் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எஜுகேஷன், ஹெல்த் அண்ட் லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸில் வந்து நிறைய ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸ் இருக்குது. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஸோ லைக் பார்த்தீங்க அப்படின்னா மும்பை, தமிழ்நாடு, கேரளாலாம் வந்துட்டு எஜுகேஷன் ஹெல்த்லாம் ரொம்ப நல்லா இருப்பாங்க. பட் ஆனால் பீகார், யூபி, அதே நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸுக்கு போனீங்க அப்படின்னா வந்துட்டு ஹெல்த்தோ ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ரைட்டுங்களா? ஸோ இந்த ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸாலே வந்து இந்தியாவுடைய ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்டில் இருக்கக்கூடிய மெஷர்ஸ் அந்த அளவு வந்து கம்மியாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. And India's HDI rank value in 2015 stood at 0.624, which had increased from 0.580 in 2010. India's rank in 2014 was 131. ஸோ இந்தியாவுடைய HDI ரேங்க் UNDP கொடுக்கறது படி பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நேஷனல் கமிஷன் கொடுத்ததை பார்த்தோம். இப்போ வந்து UNDP, அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கொடுக்கக்கூடிய ரேங்கிங் படி பார்க்குறப்போ 2010 கம்பேர் பண்ணுறப்போ 2015 வந்து 0.5லேருந்து 0.6க்கு வந்திருக்கும், ரைட்டுங்களா? திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் டாப் 3 கண்ட்ரிஸ் எப்போவுமே HDIயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே டாப் 3ல இருக்கிறது நார்வே, ஆஸ்திரேலியா அண்ட் சுவிட்சர்லாந்து. Biswajit Guha has stated that the calculation of HDI neglected many important aspects of human development. He has created 4 indices of HDI as HDI 1, HDI 2, HDI 3 and 4. HDI 1 is based on UNDP methodology as given in Human Development Report. He has enlarged the scope of HDI by adding 3 more dimensions such as quality of life, poverty eradication and urbanization. அதாவது பிஸ்வாஜெட் குஹா அப்படிங்கிறவர் வந்துட்டு
யூஎன்டிபி கொடுக்கக்கூடிய ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அந்தளவுக்கு கிளியராக இல்லை. அது வந்து ஒரு நிறைய விஷயங்களை வந்து இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப்பை வந்துட்டு நெக்லெக்ட் பண்ணிட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க HDA 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு 4 மெத்தடாக பிரிக்கிறாங்க. ஸோ அதில் இவர் என்னென்னலாம் ஆட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 more dimensions ஆட் பண்ணுறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஆஃப் லைஃப், பாவர்ட்டி எராடிகேஷன் அண்ட் அர்பனைசேஷன். ஸோ இதையும் வச்சு தான் வந்து ஒரு மனிதனுடைய மேம்பாடு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாரு. So various countries including India are continuously making efforts to improve and enlarge the scope of available statistical information. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவும் சரி மற்ற நாடுகளும் சரி முடிஞ்ச வரைக்கும் முதல்ல என்ன உள்ளே இருக்குது, அந்த நாட்டில் வந்து நிஜமாவே ஹெல்த் கண்டிஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். அதே சமயம் அந்த நாட்டுடைய முன்னேற்றம் ஹியூமன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாடுபட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. So that's all about human development indicators. So please subscribe our channel for more TNPC related videos. Thank you.